பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இதோ நான் புதிய மனுஷி. ஆதார வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எவன் வாழ்வான்? எவன் வாழ்வடைய மாட்டான்? ஏன் வாழ்வடைவதில்லை? மற்றொருவன் எப்படி வாழ்கிறான்? இதுதான் இன்றைய செய்தி. வேதத்தின் அடிப்படையில் ஆவியானவர் பகுத்து கொடுப்பாராக. தேவ இரக்கம் பெற்றவன் வாழ்கிறான். தேவ இரக்கம் பெறாதவன், அவன் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், பணபலம் ஆள்பலம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் வாழ்வடைவது இல்லை. தேவன் பாரபட்சமற்ற தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாயிருக்கும் தேவன். ஏன் தமது இரக்கத்தை அடைத்துக் கொள்கிறார்? அவர் தமது இரக்கத்தை அடைத்துக் கொள்வது இல்லை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்கிறது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி விடும் என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லி 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்பினார். இந்த வசனங்களில் சமாதான பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தால் சீஷர்கள் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கும் சமாதானம் தங்கும், இல்லாவிட்டால் அவர்களிடத்திற்கே திரும்பிவிடும். இதன் பொருள் என்ன? ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், தேவ தயவு இவற்றை ஒரு நதியைப் போல ஆற்றைப் போல ஊற்றுகிறேன் என்கிறார் ஏசாயா 66:12. அங்கே பாய்வதற்கு இடமில்லை. ஏற்கனவே பலவற்றால் நிரப்பப்பட்டிருக்கிறது, தடுத்து கொண்டிருக்கிறது. இது பாய முடியாதபடி அவைகள் தடுத்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் எங்கே இருந்து புறப்பட்டு வந்ததோ அங்கேயே திரும்பி விடுகிறது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, கோபம், பழிவாங்கும் எண்ணம், பெருமை, மன்னிக்காத தன்மை, இன்னும் பலவற்ற தேவன் விரும்பப்படாதவைகள் நிரம்பி இருந்தால் அவனுக்கு இரக்கம் கிடைக்காது. தேவனால் குற்றமில்லை, அவர் இரக்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இரக்கம் உள்ளே பாய்வதற்கு இடமில்லை. இது விட்டுவிட கொட்டிவிட சொல்கிறார். விட்டுவிடாவிட்டால் அந்த இருதயத்தில் விசுவாசம் தங்காது, வளராது. அந்த இருதயத்தில் ஆவியானவர் குடியிருந்தாலும் அவரால் செயல்பட முடியாது. தேவ கிருபையும் தேவ பிரசன்னம், தேவ இரக்கம் அந்த குப்பைகள் இருக்கும் இடத்தில் இருக்காது. சங்கீதக்காரன் இப்படியாக புலம்புகிறான், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் என்கிறான். சங்கீதம் 77, 7, 8, 9 வசனங்கள். உடனே சுதாரித்து கொண்டான் பாருங்கள். தவறு தேவனிடத்தில் இல்லை. இதற்கு முன் செய்தார் அல்லவா நமக்கு? நம்மைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பது போல சுதாரித்து கொண்டு இப்பொழுது சொல்லுகிறான், இது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். அவருடைய செயல்கள், அதிசயங்கள், கிரியைகள் இவற்றை நினைவு கூறுகிறேன், யோசிப்பேன், தியானிப்பேன் என்பதாக சொல்லுகிற வசனங்கள் செல்கிறது. வருஷத்தின் நிறைவு நாள். இன்று பழைய குப்பைகளை எடுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைய வேண்டாம் மக்களே. யார் மீதாவது வெறுப்பு, கசப்பு இருந்தால் இன்றே இப்பொழுதே கீழே கொட்டிவிடுங்கள், மன்னித்து விடுங்கள். வாயை திறந்த இயேசுப்பாவிடம் சொல்லுங்கள், கேளுங்கள், தகப்பனே அவர்களை நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். இந்த பகையை நான் சுமக்கவில்லை. இதோ உமது பாதபடியில் வைத்து விட்டேன், என்னை மன்னியுங்கள். உமது இரக்கங்கள் எனக்கு நேரிடுவதாக என்று செவியுங்கள். உங்களது சிந்தையின் எண்ணங்களின் ஓட்டத்தை மடைமாற்றுங்கள். எங்கேயோ பாய்க் கொண்டிருந்தது இப்போ திருப்புங்கள், தேவனுக்கு நேராக திருப்புங்கள். உலகத்திற்கு சென்று கொண்டிருந்தது, வேண்டாதவைகளுக்குள் சென்று கொண்டிருந்தது, சாத்தானின் டைரக்ஷனில் போய் கொண்டிருந்தது. இப்பொழுது தடுத்து நீங்களாகவே மடையை மாற்றுங்கள், முழுவதுமாக யூட்டர்ன் எடுங்கள். அதை போட உங்களால் முடியும். இது நடந்து விட்டது, நான் திருப்பி விட்டேன் என்று நம்புங்கள். குப்பைகள் இருந்த இடத்தில் ஆண்டவருடைய வசனங்களால் நிரப்புங்கள். இன்றே இப்பொழுதே உங்களது அற்புத வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது. தேவன் பொய் சொல்கிறவர் அல்ல, அவரது உண்மை பெரியது, மகா பெரியது. வேண்டாத குப்பைகள் இருந்தால் பெருமை குடிகொண்டு விடும். ஆவியானவர் நமது ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டு நம்முள்ளே வசிக்கிறார். அவர் நமக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டாமா? அவர் நமக்குள்ளே இருக்கிறார், கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும்.
அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரே இடத்தில் பரிசுத்தமும் அசுத்தமும் சேர்ந்திருக்க முடியாது. கிருபையும் முறுமுறுப்பும் கசப்பும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரித்து ரட்சிக்கவில்லையா? மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிக்க வேண்டாமா? இரக்கத்தை பெற்ற நாம் இரக்கம் காட்ட வேண்டாமா? யோசியுங்கள். கசப்பு, வெறுப்பு, கோபம் வைத்திருந்தீர்களே, ஆனால் அதை முதலில் உங்களைத்தான் பாதிக்கும். உங்கள் சரீரத்தை பாதிக்கும், உங்கள் மனதை பாதிக்கும், உங்கள் வாழ்வையே மொத்தமாக பாதிக்கும். சாத்தான் வாசற்படியில் படுத்திருப்பான், அவன் விடமாட்டான். இன்றே இந்த செய்தியை கேட்டு முடித்ததும் சகலத்தையும் கீழே கொட்டி அப்புறப்படுத்தி விட்டு தேவனிடம் சிறு குழந்தையைப் போல வாருங்கள். அவரது இரக்கங்கள் முடிவே இல்லை. அவரது கிருபையால் நிரப்புவார். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை தயவு செய்து படியுங்கள். நாம் தான் தரித்து கொள்ள வேண்டும். பீரோவிலிருந்து ட்ரெஸ் அதுவாக வந்து நம்மில் ஒட்டி கொள்கிறதா? இல்லையே, நாம் தான் செலக்ட் பண்ணி எடுத்து அணிகிறோம் அல்லவா? அதுபோல தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட புதிய மனிதனை புதிய தரிசனங்களோடு தேவ பிள்ளை என்ற மேன்மையோடு புதிய வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். அங்கே இரு கரம் நீட்டி உங்களை அனைத்து முத்தமிட ஆசீர்வதிக்க அற்புதங்கள் செய்ய இயேசு நின்று கொண்டிருக்கிறார். நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ நீர் கொடுத்த நவமான புதிதான உணர்வுள்ள இருதயத்தோடு குழந்தை போல உம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன், வந்துவிட்டேன். உமது சித்தம் என்னை நிறைவேறட்டும் சுவாமி. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.